கடைசியில் என்னாச்சு எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்க அவங்க கூட்டணியில் அப்பவே இன்னைக்கு என்ன கூத்து அடிச்சாங்களோ அதே கூத்து தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சாங்க. ஞானேஷ்குமார் யோகியனா இருந்தாருனாக்கா எலெக்ஷன் ஒழுங்கா நடந்ததுன்னா திமுக ஜெயிக்கும். ஞானேஷ்குமாருக்கு எதிர்த்தாருன்னா திமுக. இந்த கழகத்தை உண்டாக்குறது மூலம் தன்னுடைய சீட்டை கேரண்டி. ஆமா, அந்த 28ல் ஒரு சீட்டு எப்படி வாங்கி இது பொழப்புக்கு நாடு. இதெல்லாம் அரசியல் சங்கடம். பீகார்ல ஜெயிச்சிருக்கலாம். இவங்களே ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சுக்கிட்டதால பாஜக ஜெயிச்சிருக்கு. கலைஞரை விட எம்ஜிஆர் நல்ல அடிமைன்னு அந்த முடிவு இருந்துச்சு. கலைஞர் ஏதோ கொஞ்சம் சுயமா சிந்திப்பாரு, தொந்தரவு கொடுப்பாரு. எம்ஜிஆர்னா உட்காருவாரு, எந்திருப்பார். நம்ம ஒரு இன்னைக்கு இருக்கிற பழனிசாமிக்கு ஈக்குவலான ஒரு அடிமை அந்த காலத்துல எம்ஜிஆர். நீங்கள் பிரதமரா, சஞ்சய் காந்தி பிரதமரா, நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். எல்லா கட்சிக்காரனும் எல்லா ஜாதிக்காரனும் ஒன்னா சேர்ந்துட்டான். பழனிசாமிக்கு போட்டாக்க வன்னியருக்கு தான் பண்ணுவார், நமக்கு பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம். அதனால வன்னியர் பெல்ட்லயே இது பழனிசாமி தோற்றது காரணம். விஷயம் தெரிஞ்ச அரசியல்வாதிகள் பூராவுமே விஜய் ஒரு இன்னும் ப்ரூவ் பண்ணாத ஒரு ஆசாமி. தலைவர் யாருன்னு கேட்டாங்க, நிர்வாக கூட பூச்சியா அணுந்துக்கிறாங்க, செயற்குழு யாருன்னா பூச்சியா அணுந்துக்கிறாங்க, பொதுக்குழு யாருன்னா அதுவும் பூச்சியா அணுந்தாங்கிறாங்க, அமைப்பு செயலாளர் யார் அதுவும் பூச்சியா அணுந்தாங்க. ஒரே ஆளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு தான் என்ன பண்ண. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைகிறார்கள். ஐயா வணக்கம். ஒரு மாத காலம் ஒரு இழுத்து பிடித்து விட்டு கொடுத்து ஒரு கடுமையான போராட்டம் நடந்து ஒரு கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு. கூட்டணி அமைந்து விட்டது. ஆனால் அந்த உறவு எப்படி இருக்கும்? ரெண்டு கட்சிக்குமான உறவு என்னவாக இருக்கும்? உறவு சரியில்லைன்னாக்கா காங்கிரஸுக்கு தான் பாதிப்பு இருக்கும். காங்கிரஸுக்கு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 2 தடவை இந்த கேம் எல்லாம் விளையாடி இருக்காங்க. இந்த ஸ்டண்ட் எல்லாம் விளையாடுவாங்க. ஆமா, இந்திரா காந்தி இருந்தபோது அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ளார எம்ஜிஆர் வந்துட்டு அப்ப நல்லா இருக்குன்ற அப்பதான் அதிமுக ஆரம்பிச்ச டைம். அவரும் கொஞ்சம் வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே வந்தார். இடைத்தேர்தலில் 2 தேர்தலில், திண்டுக்கல் தேர்தலெலாம் ப்ரூவ் பண்ணார். அதில் கலைஞரை விட எம்ஜிஆர் நல்ல அடிமைன்னு அந்த முடிவு எடுத்துச்சு. கலைஞர் ஏதோ கொஞ்சம் சுயமாக சிந்திப்பார், தொந்தரவு கொடுப்பாரு. எம்ஜிஆர்னா உட்காருவார், எந்திருப்பார். ஒரு இன்னைக்கு இருக்கிற பழனிசாமிக்கு ஈக்குவலான ஒரு அடிமை அந்த காலத்தில் எம்ஜிஆர். ஆமாம், பொன்மனச் செம்மல், புரட்சி தலைவர்னுவாங்க. நீங்க எடப்பாடியோட ஒப்பிடுறீங்களேன்னு அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன். அவர் பிச்சை போட்டார், கிழவிக்கு பூ வைக்கிற கிழவி 100 ரூபா கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் என்கிட்ட இப்போ கேட்காது. அவர் அப்படி தான் புகழ்வார். அவருடைய புகழே அப்படித்தான். அரசியலில் அவர் ஆழ்வார்க்கடியானா தான் இருந்தார். ஒன்றிய அரசுக்கு கீழே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு தடவை தான் அவர் ஏற்றார். ஆனால் அது இந்தியாவில் வேற எந்த தலைவரும் செய்யாத அந்த எதிர்ப்பு. எமர்ஜென்சி டைமில் சஞ்சய் காந்தி அவங்க அந்தம்மா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாவோ எம்எல்ஏவோ எதுவுமே இல்லாத ஒரு சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி மகங்கிறத தவிர வேற எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு பதவியில் இல்லாத ஒரு ஆள் அரசாங்கத்தை முழுக்க பயன்படுத்தினார். சுற்றுப்பயணங்கள் போகிறாரு. எதில் போகிறாரு? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானத்தில் போகிறார், இராணுவ விமானத்தில் போகிறார். அதுக்கு என்ன பண்ணாருன்னா, யாரோ ஒரு ஓம் பேர்லவோ என்னமோ ஒரு பேரில் ஒருத்தரை அமைச்சராக்கிட்டார், இராணுவ அமைச்சராக்கி. அவர் போகிற பிளான்ல இவர் போகிற மாதிரி, சஞ்சய் காந்தி டூருக்கு அவர் போகிற மாதிரி, அதில் அவர் கலந்துக்கிற மாதிரி, அவர் போகிற பிளான்ல இவர் கூட போகிற மாதிரி பண்ணி இந்த மாதிரிலாம்
சட்டத்தை பல வகையில் வளைச்சி அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் சஞ்சய் காந்தி எதுக்கிறதுக்கு யாருமே இல்லை, பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, நீங்கள் பிரதமரா சஞ்சய் காந்தி பிரதமரா, நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள், 2 பிரதமர்களை இந்தியா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு கொடுத்தாரு எம்ஜிஆர். அது ஒன்று தான் ஒன்றிய அரசை எதிர்த்து அவர் வெளியே கருத்தை சொன்னது. இயல்பாவே காங்கிரஸுக்கு அந்த குணம் உண்டா? இத்தனை ஆண்டு காலம் திமுகவோட கூட்டணியில இருந்திருக்காங்க, அவங்க திருந்த மாட்டாங்க. நீங்க காங்கிரஸ் மாத்திரம் அவங்க யார் தலைவராக இருந்தாலும் சரி, யார் மாறினாலும் சரி, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அந்த டைமில் இதான் சொன்னேன், அந்த டைமில் எம்ஜிஆர் இருந்தால் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு அந்த மாதிரி நினச்சி 77ஆம் வருஷம் வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறார் அசம்பிளி எலெக்ஷன். கலைஞர் நிற்கிறார். கூட்டணி வந்து கலைஞரோட இந்த வச்சுக்கிச்சு, திமுகவோட பொருந்தா கூட்டணி. ஏன்னா எமர்ஜென்சியில் அப்போ தான் போட்டு அடித்து உதச்சி திமுகவை இப்படி தான் சின்ன பின்னப்படுத்தினாங்கன்னு கிடையாது, அந்த அளவு கொடுமைப்படுத்தி முடித்த பிறகு உடனடியாக கலைஞர் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி கூட்டணி சேர்ந்தார். எங்களை மாதிரி அந்த மிஸ்ஸாவில் அடிப்பட்ட கைதிகள் திமுக காரர்கள்லாம் பார்த்து வைத்தியம் பண்ண எங்கள் மாதிரி ஆட்களுக்கெல்லாம், அந்த திராவிட உணர்வு உள்ள ஆட்கள்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. கலைஞர் அதுக்கு ஏதோ சப்பை கட்டினார். அது கடைசியில் என்னாச்சு, எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க அவங்க கூட்டணியில் அப்போவே இன்னைக்கு என்ன கூத்தடிச்சாங்களோ அதே கூத்து தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி அடித்தாங்க. உனக்கு 50%, எனக்கு 50% சீட்டு. 200 சீட்டுனாக்க உனக்கு 100, எனக்கு 100. சீஃப் மினிஸ்டர் யாருங்கிறது வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு முடிவாக்கும், தேர்தல் வெற்றிக்கு பிறகு முடிவாக்கப்பட்டாங்க. இதையும் கலைஞர் ஏற்றுக்கிட்டார். நீங்கள் கேட்டீங்களா இந்த கேள்வி, தொண்டர்கள் மத்தியில் எப்படின்னு? திமுக காரன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடல, காங்கிரஸ்காரன் திமுக ஓட்டு போடல, எம்ஜிஆர் ஜம்முன்னு வந்து ஆட்சியில் உட்காந்துட்டார். அதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதே ரொம்ப வருஷம் கழிச்சு கலைஞர் இருக்கும்போது குலாம் நபி ஆசாத்தை வச்சுட்டு ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடித்தாங்க. மறுபடியும் அதே இந்திரா கீழே அறிவாலயத்தில் கீழே வந்து ரெய்டு நடக்குது. 2011 2G எல்லாம் நடந்த காலம், 2G நடந்த காலம் ரெய்டு நடக்குது. தயாளுமாவை கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. மேலே கூட்டணி பேச்சுவார்த்தை. கலைஞர் கேட்டார், என்ன வேணும்னார். எங்களுக்கு 64, 63 சீட்டு அப்படின்னு. ஓகே எடுத்துக்கோங்க. அவங்க எதிர்பார்க்கல, கொடுத்தாச்சு. நின்னாங்க. தேர்தல் முடிஞ்சது. 63 இடத்துல நின்று 5 இடத்துல ஜெயிச்சாங்க. கலைஞர் சேர்ந்து தோத்தாங்க. அதில் தான் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து. ஆமாம். அப்போ கலைஞர் சொன்னது என்னன்னா, 63 நாயன்மார்களாக வந்தாங்க, பஞ்சபாண்டவர்கள் மாதிரி காட்டுக்கு போயிட்டாங்க காங்கிரஸ். அதோட காங்கிரஸினுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க பேரம் பேசுறதே நின்று போச்சு. மறுபடியும் இந்த தாவேக்கான்னு ஒரு கட்சியை வந்து நீங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கி விட்டதுல ஒரு ஹைப்பில் ஒருவேளை அவங்க கிட்ட போனாங்க நம்ம வந்துருவோம்னு அப்புறம் செக் பண்ணி பார்த்தாங்க. விஜய் வந்து இன்னும் அரசியலுக்கு வந்தாரான்னு விஜய்க்கே தெரியல. அப்படிங்கிற சூழ்நிலைகளை அவரை போய் இது பண்ணிட்டு விஷயம் தெரிஞ்ச அரசியல்வாதிகள் பூராவுமே விஜய் வந்து ஒரு இன்னும் ப்ரூவ் பண்ணாத ஒரு ஆசாமி. சரி, நம்ப முடியாது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காட்டுறாரு. ஆனால் தேர்வு எழுதலை. அதை வச்சு நிரூபிக்கவே இல்லை. ஒரு சின்ன எலெக்ஷன், ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட நிற்கல, கட்சி எலெக்ஷன் நடத்தல. தன்னுடைய சொந்த கட்சிக்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு எதையுமே ஒரு அந்த இது கூட நடத்தல. ஆனால் அதுக்குள்ளார நீங்கள்லாம் என்ன கொடுத்த விளம்பரம் என்ன சாதாரண 15 கோடி உறுப்பினர்கள், ஒரு இடமெல்லாம் அப்படியே கூட்டம் பொங்கி வடியுது. நேற்று கூட ஒரு பொண்ணு பேசுது, விஜய் வந்து எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுப்பாரு அப்படின்ட்டு. அது மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதை விட நான் ரொம்ப ரசிச்சது இந்த விஜய் ரசிகர்கள்ல, இந்த கூட்டத்தில் நசுக்கி செத்து போனதில் ஒரு புருஷன் செத்து போயிட்டான். இந்த கணவரை இழந்திருக்கீங்க. விஜய் பார்க்க வந்ததற்காக இறந்ததை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இதுதான் விஜய் ரசிகர்களுடைய கேலிபர், இதுதான் அவங்களுடைய ஐக்கியம், இதுதான் அவங்களுடைய அரசியல் விழிப்புணர்ச்சி, ரசிப்புத்தன்மை, அந்த ஃபேனட்டிக்ஸ். அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஃபேன்ஸுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா,
விசிறின்னு நம்ம தமிழ்ல பண்ணிக்கிட்டு சொல்றோம். ஆமா. உண்மை என்னன்னாக்கா ஃபேனட்டிக்குங்கிறது தான் ஃபேனுன்னு மாற்றலாம். ஃபேனட்டிக்னா வெறி பிடித்தவர்கள்னு அர்த்தம். அந்த நடிகனை பார்த்தோம், அந்த அந்த சினிமாக்காரனை பார்த்தோம் ஏற்பட்ட அந்த வெறி பிடித்த பற்றாளனுக்கு பேர் ஃபேனட்டிக். ஃபேனட்டிக்னு சொல்ல வேணாம்னு சொல்லி ஃபேன்னு பண்ணாங்க. அது மாதிரி இந்த ஃபேனட்டிக் ஒரு குரூப் இருக்காங்க. நீங்களாம் உடனே என்ன சொன்னீங்க, இது 1.5 லட்சம் பேர் சேர்ந்தாங்க, 40 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தாக்கா விஜய் நடத்துகிற எல்லா கூட்டத்திலையும் செத்தாங்க. ஆமா, நேத்து உட்பட. நேற்று வேற வருது. ஆமா, டயர்ல மாட்டிட்டாரு, வண்டியில போய் மாட்டிட்டாரு. அது மாதிரி எல்லாம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கூட்டத்தை எடுத்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் பக்கத்தில் இவர் போடுறாரு, விஜய் போடுறாரு, கூட்டம் எல்லாம் மோதுது. அதே இடத்துல அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி உதயநிதி பேசுறாரு. அடுத்த நாள் அதே கிரௌடு 3-4 வருஷமா எங்க போனாங்கன்னு கூட தெரியாத தேமுதிக பிரேமலதா ஒரு கூட்டம் போடுறாங்க. அதே கிரௌடு. எனக்கு என்ன சந்தேகம்னா அதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஒரே ஆளுங்க தான் கூட்டத்தில் நிற்கிறானா. அது மாதிரி அதனால அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. கூட்டினாருங்கிறத தவிர விஜய்க்கு பின்னணியில ஒண்ணுமே இல்லையே. ஆனா திமுக காங்கிரஸ் கிட்ட விஜய வச்சு வியாபாரம் பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? விஜய பயன்படுத்தி வியாபாரம் நடத்தியிருக்கோம் காங்கிரஸ். புரியல. அதாவது திமுக கிட்ட காங்கிரஸ் விஜய காட்டி 28 வாங்கியிருக்காங்களா? அவனுக்கு முதல்ல ஸ்டாலின் ஒன்றும் கவலைப்படல. போறேன்னாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும்னாங்க. ஒரே லைன் சொன்னார், ஆட்சியில் பங்கு கிடையாது, இருக்கிறது தான் இருங்க, இல்லாட்டி போங்க. அந்த முடிவு எடுத்துட்டாரு. அது என்ன துணிச்சல் ஸ்டாலினுக்கு அந்த முடிவு இருக்கு காரணம்? ஏங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எலெக்ஷன் நேர்மையான இருந்ததுன்னா திமுக வெற்றிங்கிறது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பு. ஞானேஷ்குமார் கிட்ட தாங்க இப்போ பிரச்சனையே இருக்குது. ஞானேஷ்குமார் யோகியனா இருந்தாருனாக்கா எலெக்ஷன் ஒழுங்காக நடந்ததுன்னா திமுக ஜெயிக்கும். ஞானேஷ்குமாருக்கு வச்சுட்டாருன்னா திமுக. இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு உறவு, கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தது இல்லையா? இந்த டிமாண்டுக்கு பிறகு ஸ்டாலின் எப்படி பார்ப்பார் ராகுல் காந்தி? அது அரசியல் அதெல்லாம் சகஜம்தான், அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. கேட்டு ஒண்ணுமே இல்லாம நேரடியா போய் காலில் விழுந்து சரி நீங்க கொடுங்கன்னாக்கா என்ன சொல்லுவோம், நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்களா பார்த்து போட்டு கொடுங்கன்னாக்கா சரி 10 ரூபா வச்சுக்கப்பா, இவ்வளோ கொடுத்தாதாங்க வருவேன் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கொடுப்பீங்க, இல்லாட்டி குறைக்கிறதுக்கு பார்ப்பீங்க, இல்லாட்டி கேட்டதை விட ஜாஸ்தியாக கூட கொடுக்கலாம். டிமாண்ட் பண்ணாலும் ஒழிய உங்களுக்கு நீங்கள் கேட்குறது கிடைக்காது. எங்கேயுமே இதுலையுமே டிமாண்ட் இருக்கிறதா இருந்தால் தான் உங்களுக்கு வேல்யூ. நான் விட்டு போகிறேன்ற மிரட்டுறது, இதை மாணிக் தாக்கூர் அடித்தார். அதில் மாணிக் தாக்கூருக்கு என்ன லாபம்னா, இந்த அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த கழகத்தை உண்டாக்குறது மூலம் தன்னுடைய சீட்டை கேரண்டி மாணிக் தாக்கூர். ஆமாம், அந்த 28ல் ஒரு சீட்டு எப்படி வாங்கிக்கும். இது பொழப்புக்கு நடக்குது. இதெல்லாம் அரசியல் சகஜம். 28 சீட்டு நீங்க சொல்லுங்க, காங்கிரஸ் கொடுத்தது அதிகமா சரியா குறைவா? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் 28 சீட்டு கொடுத்தது அதிகமா குறைவான்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதை காங்கிரஸ் எந்த அளவுக்கு பயன்படுத்த போகுதுங்கிறது தெரியும். பயன்படுத்த முடியுமா காங்கிரஸால 28 சீட்? காங்கிரஸ் அந்த இடத்த என்னப்போ 2 தடவை காங்கிரஸ் தோத்ததுனால தான் திமுக ஆட்சிக்கு வர முடியாது போச்சு. கூட்டணி தோல்வி. ஆமா. இல்லாடி இவங்க தராசு ஷியாம அழகா சொன்னாரு, ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுடைய ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. திமுகவுக்கு 30 லட்சம் ஓட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த 30 லட்சம் ஓட்டு அவங்களுக்கு தான் உழுவும். அது வேற யாருக்கு நீங்க மாற்ற முடியாது. அதே சமயத்துல மிச்சம் 70 லட்சம் ஓட்டு பாக்கி இருக்கு. இந்த 70 லட்சமும் ஒரு எதிர்கட்சிக்கு போச்சுன்னா நீங்க உங்க 30 லட்சம் உங்களை தோக்கடிச்சு பத்தாது. அதனால என்ன பண்றோம்னா, நமக்கு எதிராக இருக்கிற அந்த 70 லட்சம் வாக்குகளை பிரிக்கிறோம். நீங்க ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 10 லட்சம், அவருக்கு ஒரு கட்சி, அவருக்கு ஒரு 10 லட்சம், அவரு ஒரு கட்சி, அவருக்கு ஒரு 10 லட்சம் பிரிக்கும் போது நீங்க 70 லட்சத்தை 7 பேர் ஆளுக்கு 10 லட்சம் பிரிக்கும் போது நான் 30 லட்சத்தை வாங்கி நான் சாலிடா வந்தேன். அதுதான் இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன். அதுதான் இன்னைக்கு திமுக பண்ணுது. இப்போ பன்னீர்செல்வம் வந்திருக்காரு, முக்குளத்தோருடைய வாக்குகள் வந்துடும். சரி,
தேமுதிக வந்ததுனால தேமுதிக வந்துருக்குது. நாயுடுகள் ரெட்டிகள் இவங்க இதெல்லாம் வைகோ வேற ஏற்கனவே இருக்காரு. பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமாவளவனுடைய சப்போர்ட் இருக்கு. இது மாதிரி பிரிச்சு அந்த இதெல்லாம் எதிர்கட்சிக்கு போகாம தாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கு. இதான் பழனிசாமி செய்ய முடியல, அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு உலகமாக ராஜதந்திரம் நினைச்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி 10.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லி இது பண்ணாரு. அதுல விழுந்ததான் அது. எல்லா கட்சிக்காரனும் எல்லா ஜாதிக்காரனும் ஒன்னா சேர்ந்துட்டான். பழனிசாமிக்கு போட்டாக்க வன்னியருக்கு தான் பண்ணுவார், நமக்கு பண்ண மாட்டாரு. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம். அதனால வன்னியர் பெல்ட்லயே பாட்டாளி இது பழனிசாமி தோத்தது காரணம். ஆமா, அவங்களும் நம்பல பழனிசாமி. 10.5 தேர்தல் ஸ்டண்ட்னு வன்னியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வன்னியர்களுக்கே புரிஞ்சிடுச்சு. ராமதாஸ் தேர்தல் பேசியிருப்பார், செய்ய மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு தடுமாறுறாங்களே. மிரட்டிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு, ராஜ்யசபாவுக்கு போய் நின்றுட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எலெக்ஷன் உணர்வுபூர்வமாக ஒன்றா இருக்காங்களா இல்லையாங்கிறது கேள்விக்குறிதான். கேள்வி சொல்லித்தான் எலெக்ஷன் அப்போ தான் தெரியும். காங்கிரஸ் உதவுமா திமுகவுக்கு? தொண்டர்கள் யோசிப்பாங்க இல்லையா, இவ்வளவுக்கு பிறகு நமக்கு காங்கிரஸ் தேவையா தலைவரேன்னு யோசிப்பாங்களே. ஒரு மாசம் இழுத்தடிச்சிட்டாங்களே தலைவரே. இழுத்தடிக்கிறாங்கிறது வேற, காங்கிரஸுக்கு போக்கடம் இல்லையே. போக்கடம் இல்லை. தாவேக்கா நம்பினாங்க, தாவேக்கா ஒன்று தேராதுன்னு தெரிஞ்சப்புறம் வேற வழி இல்லாமல் இங்கே வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க சரண்டர். ஆமா, நீங்க பீகார்ல ஜெயிச்சிருக்கலாம், இவங்களே ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டாங்கல்ல. அடிச்சுக்கிட்டதால பாஜக ஜெயிச்சது. இவ்வளவுக்கு அப்புறமா அவங்களுக்கு புத்தி வரலன்னா அவங்களை என்ன பண்ண முடியும்? புத்தியே வரமாட்டுதே, வரவே மாட்டாங்க. ராகுல் காந்தி மேல இருக்கிற பிரச்சனை அதுதானே. தேர்தல் ஆணையம் தப்பா நடக்குதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, பதில் இல்லையே. அதானே ரீசன். அதானே ராகுல மக்கள் நம்பாம இருக்கிறது காரணம். எதிரி வர்றாங்கிறது பாருங்க படம் பாருங்க. பத்தியா, இவ்வளவு கிட்ட வந்துட்டான் ரைட்யா, ரைட். நீ தானே தடுக்க வேண்டிய ராணுவ தலைவன், நீ என்ன பண்றங்கிறதான் கேள்வி. காந்தராஜுக்கு தெரிந்து தேர்தல் ஆணைய அயோக்கியத்தனப்படுது, ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுது. நீ அரசியல் கட்சி நடத்துறாள், நீ அதை தடுத்து நிறுத்துறது நீ என்ன பண்ண? டாக்டர் சேர்ந்துக்கிட்டு பேஷண்ட் உறவுக்காரர்களுக்கு ஐயோன்னு அழுதா எப்படி இருக்கு? இப்ப காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி போயிருந்தா எப்படியா இருந்தது? ஒன்னா இருக்கு. இல்லாத கட்சியோட போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க ஒரு கூட்டம் சேர்றாங்க, அந்த கூட்டத்தை ஓட்டு போடுற ஆட்களா மாத்திர திறமை வேணும். அப்பதான் உங்க கட்சி சர்வைவ் ஆகும். அதுக்கு நீங்க சின்ன சின்ன தேர்தல்கள் நடத்தி அதை கட்சிக்குள்ளார அந்த போட்டி மனப்பான்மை உருவாக்கி நான் ஜெயிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவோம். அவன் ஒரு 10 உறுப்பினர்களை சேர்த்தான், இவன் ஒரு 10 உறுப்பினர்களை சேர்த்தான், கட்சி வளரும். தேர்தலே நடக்கலை. கேட்டா தலைவர் யாருன்னு கேட்டாங்க, நிர்வாக குழு புசியா அனந்துங்கிறாங்க, செயற்குழு யாருன்னா புசியா அனந்துங்கிறாங்க, பொதுக்குழு யாருனாங்க அதுவும் புசியா அனந்தாங்கிறாங்க, அமைப்பு செயலாளர் யார் அதுவும் புசியா அனந்தாங்க. ஒரே ஆளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? ஆனா ரொம்ப பற்றோட 5 பேர்த்த தவிர நமக்கு அந்த கட்சியில வேற யாரும் தெரியலையே. இல்லையா தொண்டர்கள் எல்லாம் ஆனா பற்றோட ஈடுபாடோட இருக்காங்களே விஜய் அண்ணா மேல. அதான் நான் சொல்றேன், பைத்தியக்காரத்தனமான இது. என் புருஷன் விஜய்க்காக செத்த நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்ற பெண்களை எல்லாம் நீங்க எலெக்ஷன் நீங்க கணக்கு போட்டீங்கன்னு நடக்க. நன்றிங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.